வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற ஷாம்பூ, சோப்பு, ஃபேஸ் கிரீம் இதுக்குள்ள எல்லாம் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். நாம கண்டுக்காத ஒரு சின்ன விஷயம் நம்ம உலகத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு பாப்போமா? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பாத்ரூம்ல இருக்கிற இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? அதுதான் இந்த எல்லாத்தையும் அவ்ளோ சாஃப்டா, ஸ்மூத்தா மாத்துற ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட். அதுதான் ஃபேட்டி ஆல்கஹால்ஸ். ஆமாங்க, இது இல்லாம நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே முழுசா இருக்காது. நம்ம ஷாம்பூவுக்கு அந்த கிரீமியான டெக்ஸ்சர், நம்ம ஸ்கின்னுக்கு அந்த சாஃப்ட்னஸ், எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஆனா ஒரு நிமிஷம், இது எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபேட்டி ஆல்கஹால்ஸை நாம இப்போ எப்படி தயாரிக்கிறோம், அது ஏன் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குன்னு பார்க்கலாமாங்க? இப்போதைக்கு இத தயாரிக்க ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, பெட்ரோலியம்ல இருந்து எடுக்கிறது, அதாவது பூமிக்கடியிலிருந்து எடுக்கிற க்ரூட் ஆயில். அது தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். இன்னொன்னு பாம் ஆயில். பாம் ஆயிலுக்காக பெரிய பெரிய காடுகள் அழிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். சோ ரெண்டு வழியுமே நம்ம பூமிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் இந்த ரிசர்ச் பேப்பர்ல சொல்ற மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கு ஒரு நல்ல இயற்கையான மாற்று வழியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அந்த தேடலுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான பதில் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆய்வு. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி ஹீரோ ஈஸ்ட். ஆமா, நம்ம பிரெட், இட்லி மாவுல எல்லாம் யூஸ் பண்றோமே, அதே ஈஸ்ட் வகையை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் ஆளுதான் இவன். இதோட பேரு யாரோவியா லிப்போலிட்டிகா. இது சாதாரண ஈஸ்ட் இல்ல, இது ஒரு ஆயில் மேக்கிங் எக்ஸ்பர்ட். ஆமா, இது இயற்கையாவே எண்ணெயை உருவாக்கி தனக்குள்ளே சேமிச்சு வச்சுக்கும். அதனால தான் சயின்டிஸ்ட் ஆஹா இவன் தாண்டா சரியான ஆளுன்னு இது செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த குட்டி ஈஸ்ட எப்படி ஒரு மினி ஃபேக்டரியா மாத்துனாங்கன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். 1, ஈஸ்டுக்கு நல்ல சர்க்கரையா சாப்பாடா கொடுக்கறாங்க. 2, அந்த ஈஸ்ட் சர்க்கரைய சாப்பிட்டு அதை ஃபேட்டி ஆசிட்ஸா மாத்துது. 3, இங்க தான் ஒரு சின்ன சயின்ஸ் மேஜிக் நடக்குது. சயின்டிஸ்ட்ஸ் அந்த ஈஸ்ட லைட்டா இன்ஜினியரிங் பண்ணி அது உருவாக்குன ஃபேட்டி ஆசிட்ஸ நமக்கு தேவையான ஃபேட்டி ஆல்கஹால்ஸா மாத்த வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. அதை சரி பண்ணதான் விஞ்ஞானிகள் ஒரு செம்ம பிரில்லியன்ட் ஐடியா கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அந்த ஈஸ்ட் செல்லுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ரூம் இல்லனா ஒரு ஹைடெக் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்ன உருவாக்குனாங்க. முன்னாடியெல்லாம் இந்த வேலைய செல்லோட மெயின் ஹால்ல, அதாவது சைட்டோசால்ல செய்ய ட்ரை பண்ணாங்க. ஆனா அது ரொம்ப மெஸ்ஸியா, ஸ்லோவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத டாக்ஸிக் வேஸ்ட் உருவாகி அந்த ஈஸ்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த சீக்ரெட் ரூமோட பேரு தான் பெராக்சிசோம். இது செல்லுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தனி அறை. விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மொத்த ப்ரொடக்ஷனையும் இந்த விஐபி ரூமுக்குள்ளே மாத்திட்டாங்க. இதனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வேலை ரொம்ப வேகமா, ரொம்ப கிளீனா நடக்க ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் புரியும். பழைய முறை ரொம்ப ஸ்லோ, மெஸ்ஸி, டாக்ஸிக். ஆனா இந்த புது சீக்ரெட் ரூம் முறை சூப்பர் ஃபாஸ்ட், ரொம்ப கிளீன், ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி. கேம் சேஞ்சர் இல்லையா? வெயிட், இதுல இன்னும் ஒரு சூப்பர் அப்கிரேட் இருக்கு. அந்த சீக்ரெட் ரூம்குள்ள 2 முக்கியமான என்சைம்ஸ ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் அசெம்பிளி லைன் மாதிரி உருவாக்கிட்டாங்க. இதனால ரா மெட்டீரியல் வந்த உடனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகள் நடந்து ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்பீடாச்சு. இந்த ஒரே ஒரு சின்ன அப்கிரேட் ப்ரொடக்ஷனை கிட்டத்தட்ட டபுள் ஆக்கிருச்சு. யோசிச்சு பாருங்க, 2 மடங்கு அதிகம். இந்த எல்லா புத்திசாலித்தனமான வேலைக்கும் கடைசியா கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு புத்தம் புது உலக சாதனை. இந்த இடத்துல நாம எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலக சாதனைக்கு காரணமான ரிசர்ச் டீமை லீட் பண்ணது யாருன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சிவச்சந்திரன் சோமசுந்தரம். உண்மையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் இது. சோ அவங்க டீம் ஃபைனலா 1 லிட்டருக்கு 2.77 கிராம் ஃபேட்டி ஆல்கஹால்ஸை உற்பத்தி பண்ணிருக்காங்க. இந்த நம்பர் பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா இந்த ஸ்பெசிபிக் ஈஸ்ட வச்சு இந்த வகை ஆல்கஹாலை உருவாக்குனதுல இதுதான் இதுவரைக்கும் ஹையஸ்ட். இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுல 91% ஹெக்ஸடெக்கனால்ங்கிற ஒரே ஒரு வகை ஆல்கஹால் தான். இதுதான் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமா தேவைப்படுற பொருள். அதாவது அவங்க தேவையில்லாததை உருவாக்காம
கரெக்டா எது தேவையோ அதை மட்டும் ரொம்ப பியூரா உற்பத்தி செஞ்சிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? 1, இது ஒரு புதிய உலக சாதனை. 2, பெட்ரோலியம், பாமாயில் மாதிரி நம்ம பூமியை பாதிக்கிற விஷயங்களுக்கு இது ஒரு 100% கிரீன் ஆல்டர்னேட்டிவ். 3, இனிமே நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ், சோப் எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாம தயாரிக்க இது ஒரு சூப்பரான வழி. ஓகே, இந்த ஒரு சாதனையோட இது முடியல. இது நமக்கு இன்னும் என்னென்ன புது கதவுகளை திறந்து விடுதுன்னு யோசிக்கலாமா? இந்த ரிசர்ச் மூலமா ஈஸ்ட ஒரு சாதாரண பொருளா பார்க்காம அத ஒரு குட்டி உயிருள்ள மைக்ரோ ஃபேக்டரியா மாத்திருக்காங்க. இந்த சின்னஞ்சிறிய தொழிற்சாலைகளை வச்சு நாம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த மாதிரி கிரீன் ஈஸ்ட வச்சு காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் தயாரிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பயோஃபியூல்ஸ் தயாரிக்கலாமா? இல்ல விலைக்கூடிய மருந்துகளை கம்மி விலையில உருவாக்கலாமா? இல்ல புதுவிதமான மெட்டீரியல்ஸை உருவாக்க முடியுமா? உங்க கற்பனைக்கு வேலை கொடுங்க. உங்க ஐடியாக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.